ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் மேட்ச்சில் இந்திய அணி 180 ரன்குள்ள ஆல் அவுட் ஆகி பரிதாப நிலையில் இருக்காங்க. ஸோ இந்திய அணி இரண்டாவது டெஸ்ட் மேட்ச்சில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா, முதல் நாளில் என்னென்ன சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிற முதல் நாள் ஹைலைட் பிரிவு தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆஸ்திரேலியா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையான இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் இன்னைக்கு ஓவல் மைதானத்தில் தொடங்குச்சு. டாஸை வெற்றி பெற்ற இந்திய அணி பேட்டிங்கை தேர்வு செஞ்சாங்க. இந்திய அணியில் வழக்கம் போல் கேஎல் ராகுல், எஸ்சி ஜெய்ஸ்வால் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக களமிறங்கினாலும் எஸ்சி ஜெய்ஸ்வால் ஃபேஸ் பண்ண முதல் பால்லையே ஸ்டார்க் வீசிய ஒரு வேற லெவல் ஸ்விங் பாலில் எல்பிஐடி வெளியேறினார் எஸ்சி ஜெய்ஸ்வால். போன மேட்ச்சில் உங்கள் பந்தோடைய வேகம் கம்மியாக இருக்குன்னு சொன்ன எஸ்சி ஜெய்ஸ்வாலை ஸ்டார்க் முதல் பாலில் வெளில அனுப்பி பதிலடி கொடுத்துருக்காரு. அடுத்ததாக உள்ள வந்து சுவம்குல், கேஎல் ராகுல் ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. அதில் விளையாண்ட சுவம்கில் 51 பாலுக்கு 31 ரன் அடிச்சிருக்கும் போது எல்பிஐடி வெளியேற, அடுத்ததாக வந்து விராட் கோலி 8 பாலுக்கு 7 ரன் அடிச்சிருக்கும் போது ஸ்டார்க் போட்ட பாலில் ஸ்மித்தை கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறினார். பொறுப்பாக விளையாண்ட கேஎல் 66 பாலுக்கு 37 ரன் அடிச்சிருக்கும் போது ஸ்டார்க் வீசிய பாலில் கேட்ச் கொடுத்துட்டு வெளியேற, அடுத்ததாக உள்ள வந்த ரிஷப் பண்ட், ரோஹித் சர்மா பொறுமையாக விளையாண்டாங்க. இதில் ரோஹித் 23 பாலுக்கு 3 ரன் அடிச்சிருக்கும் போது எல்பிஐடி வெளியேற, ரிஷப் பண்ட் 35 பாலுக்கு 21 ரன் அடிச்சிருக்கும் போது கமிங்ஸ் போட்ட பாலில் லெபுசனாட்டி கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறினாங்க. அதுக்கப்புறம் உள்ள வந்த நிதிஷ் ராணா, அஸ்வின் ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. இதில் அஸ்வின் 22 பாலுக்கு 22 ரன் அடிச்சாங்க. அஸ்வின் ஸ்டார்க் வீசிய பாலில் எல்பிஐடி வெளியேறினாங்க. அடுத்ததாக வந்த ஹர்ஷத் ராணா 3 பாலுக்கு டெக்கோட்லையும், பும்ரா 8 பாலுக்கு டெக்கோட்லையும் வெளியேறினார். அதிரடி விளையாண்ட நிதிஷ் ரெட்டி கடைசி விக்கெட்டாக அவுட் ஆனார். நிதிஷ் ரெட்டி இந்திய அணி பேட்டிங் தரப்பில் அதிகபட்சமாக 54 பாலுக்கு 42 ரன் அடித்து ஸ்டார்க் வீசிய பால் எல்பிஐடி வெளியேறினார். இதனால் இந்திய அணி 44.1 ஓவர் முடிவில் 10 விக்கெட்டில் பிறகு 180 ரன்கள் மட்டுமே அடித்தாங்க. எதிரணி பந்துவீச்சு தரப்பில் மிச்சல் ஸ்டார்க் 14 ஓவர் வீசி 2 மெய்டன் ஓவர் போட்டு 48 ரன்களை விட்டு கொடுத்து 6 விக்கெட் எடுத்து கேம் செஞ்சராக மாறினார். பின்னர் களமிறங்கி ஆஸ்திரேலியாவுடைய தொடக்கம் கொஞ்சம் தடுமாற்றமாக இருந்துச்சு. கேசவ் மகாராஜ் 10 ஓவர் வரையும் தாக்கு பிடிச்சாலும் 10வது ஓவரில் லாஸ்ட் பாலில் 24 ரன் அந்த அணி இருக்கும் போது முதல் விக்கெட் அவுட் ஆயிருப்பாங்க. கேசவ் மகாராஜ் 35 பாலுக்கு 13 ரன் அடிச்சிருக்கும் போது பும்ரா போட்ட பால ரோஹித் சர்மாட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறியிருப்பாங்க. பும்ரா டெஸ்ட்ல இந்த வருடம் மட்டும் 50 விக்கெட்டை எடுத்து புதிய சாதனையை படைச்சிருக்காரு பும்ரா. அப்புறம் உள்ள வந்த லெபுசானே நாத்தன் கூட பார்ட்னர்ஷிப் அமைச்சு முதல் நாளாக கடத்திருப்பாங்க. இதில் நாத்தன் எம்சிக்கு ரோஹித் சர்மா, ரிஷப் பண்ட் 2 முக்கியமான கேட்சை விட்டுருப்பாங்க. இதனால் அவர் முதல் நாள் முடிவில் 97 பாலுக்கு 38 ரன் அடித்து நாட் அவுட் பேட்ஸ்மேனாக கிரீஸில் இருக்கார். லெபுசானை தடுமாறி 67 பாலுக்கு 20 ரன் அடித்து கிரீஸில் இருக்கார். ஆஸ்திரேலிய அணி முதல் நாள் முடிவில் 33 ஓவர் முடிவில் ஒரு விக்கெட்டில் பிறகு 86 ரன் அடிச்சிருக்காங்க. இன்னும் 94 ரன் வந்து இந்தியாவை விட பின்தங்கி இருக்காங்க. ஆனால் ஒரு விக்கெட் மட்டும்தான் இழந்திருக்கிறதுனால 9 விக்கெட் கையில் இருக்கிறதுனால இரண்டாவது நாளில் ஆஸ்திரேலிய அணி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு மிகப்பெரிய டார்கெட்டை லீடாக செட் பண்ணக்கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்திய பவுலர்கள் இரண்டாவது நாளில் ஆவேசத்தோட பந்து வீச்சு அடுத்தடுத்து ஆஸ்திரேலிய அணியுடைய விக்கெட்டை எடுத்தால் ஒரு 200 ரன் அப்படி இல்லைன்னா ஒரு 250 ரன்குள்ளே ஆஸ்திரேலியாவை சுருட்டலாம். அது நடந்தால் இந்த போட்டி ட்ரா அப்படி இல்லைனா இந்திய அணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய அணி விக்கெட்டை விடாமல் ஒரு 400 ரன்களுக்கு மேலே அடித்து இந்தியாவுக்கு ஒரு 200லேருந்து 250 இல்லை ஒரு 300 ரன்களுக்கு மேலே லீடாக இரண்டாவது இன்னிங்ஸில் செட் பண்ணால் அது இந்திய அணிக்கு பின்னடைவாக போகக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இரண்டாவது நாளில் இந்திய பவுலர்கள் சூப்பராக பந்து வீச்சு எதிரணி விக்கெட் எடுத்துருவாங்களா, இல்லை ஆஸ்திரேலியா அணி இந்தியாவுக்கு முதல் இன்னிங்ஸ்லேயே ஒரு மிகப்பெரிய டார்கெட்டை செட் பண்ண வாய்ப்பு இருக்குது? இந்த மேட்ச்சில் இந்திய அணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா அப்படி ஒரு கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இந்த பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.